சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிப்பட்டேன். மீன்கள் ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் என்னம்மா. எப்போ வந்தீங்க? ரொம்ப நேரம் ஆயிட்டோ. நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேனோ? இல்லடி சோனி, நாங்களும் இப்பதான் வந்தோம். கரெக்டா தான் வந்திருக்க. என்னன்னா நல்லா இருக்கீங்களா? முன்னெல்லாம் வீட்டுக்கு அடிக்கடி வருவீங்க, இப்ப வரவே மாட்டேங்கிறீங்க. எலெக்ஷன் டைம்லமா அதான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், அதான் அடிக்கடி வர முடியல. ஆமாம்மா, நீ தனியாவே வந்த, அந்த எருமமாடம் கூட வரலையாமா? அவன் வீட்டுல இல்லனா, அவன் அண்ணனை பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிருக்கான். கோயிலுக்கு வரணும்னா கண்டிப்பா கூட்டு வந்து போவேன். நான் தான் அவட்ட சொல்லவே இல்ல. எனக்கு பூமாரி கிட்ட கொஞ்சம் பேசணும் போல இருந்துச்சு, அதான் நான் தனியா வந்தேன். சரிம்மா. என்னடி நீ மட்டும்தான் கோயிலுக்கு வருவேன்னு நினைச்சு இப்ப என்ன உன் ஆளையும் தள்ளிட்டு வந்திருக்க? அது எங்க அம்மா கிட்ட கோயிலுக்கு போறேன்னு சொன்னேன். எங்க அம்மா கொஞ்சம் யோசிச்சாங்க. நானும் சோனியும் போறோம்னு சரி விட்டுட்டாங்க. அப்புறம் போறதே போறோம், அவரையும் கூட்டு போனா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு போன் தான் பண்ணேன். வரமாட்டாருன்னு நினைச்சேன், பார்த்தா அவரும் வந்துட்டாரு. பூமாரி ரொம்ப தேறிட்டா. ஒரே கல்லுல ரெண்டு மகா, என்னையும் பார்த்த மாதிரி இருந்துச்சு, ஆளையும் சைட் அடிச்ச மாதிரி ஆயாச்சு. சோனி, நீ மட்டும் என்ன லேசப்பட்ட ஆளா? எங்க அண்ணனை பிடிக்கல, அவர் மூஞ்சி பிடிக்கல, அவர் கூட வாழை பிடிக்கல, அப்படி இப்படின்னு சொன்னேன். இப்போ கன்சீவா இருக்கியாமே, எனக்கு கூட சொல்லல. இவர் சொல்லிதான் எனக்கே தெரிய வந்தது. அது அவனை புரிஞ்சிக்காம இருக்கும் போதுல நான் சொன்னது அது அப்போ. ஆனா இது இது இப்போ. சரிம்மா, என் ஃப்ரெண்டோட நல்ல மனசை புரிஞ்சு நீ அவன் கூட சேர்ந்து வாழ்ந்தியே, அதுவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பிமா. ஆமாண்ணா, உங்க ஃப்ரெண்டுக்கு நல்ல குணம்தான். என்னடி ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும், உடனே வான்னு கூப்பிட்ட, என்னாச்சு? பூமாரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? சொல்லுடி. இந்தியா, ஏய் இங்க வேண்டாண்டி, கொஞ்சம் தள்ளி போய் பேசுமா. ஏன் கார்த்திக்கு தெரியக்கூடாதா? ஐயோ, அண்ணனுக்கு தெரியக்கூடாதுல்ல நான் சொல்லல, ஒரு சின்ன பர்சனல் விஷயம் அதான். புரியுதுடி. ஒரு 5 minutes வெயிட் பண்றீங்களா? நான் இதோ வந்துடுறேன். இந்த பாருப்பு மாதிரி உன் ஃப்ரெண்டை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன்னு பேசிக்கிட்டே இருந்துராத. அப்புறம் நம்மளும் பேசணும் பாத்துக்கோ. நம்மளும் எப்போவாது ஒரு தடவை தான் மீட் பண்றோம், அதனால சீக்கிரம் சீக்கிரம் பேசிட்டு வா. ஐயோ, அவளை கேட்டு போதுங்க, அப்புறம் அவ தப்பா நினைச்சிருவா. நீங்க பேசுனதுல எனக்கு கேட்டுடுச்சு. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. உங்க ஆளுக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் அனுப்பிடுறீங்க, அப்புறம் நீங்க கடலை போடுங்க, சரியா? ஐயோ தங்கச்சி, நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க, அண்ணன் உங்களுக்காக வெயிட் பண்ற. நாங்க பேசுறதா முக்கியம், நீங்க 2 பேரும் பேசுறதா முக்கியம். சும்மா சும்மா. அப்புறம் தங்கச்சி போய் அந்த மடையங்கிட்ட போட்டு கொடுத்துருவா, அப்புறம் அவன் தேவையில்லாம என்ன கலைப்பான். அதான். அப்பாவா? அப்பா இப்ப வீட்டுக்கு வந்துருவான், சரியா? 5, 6, 10 நாளாவே அப்பா நான் பார்க்கவே இல்ல தாத்தா. எப்போ வருவாங்க? ஓ, 10 நாளா உங்க அப்பாவை பாக்கலையா? விட்டா 1 வருஷம் பாக்கலன்னு சொல்லிடுவா போல. தோ சித்தப்பா உங்க அப்பாவை தான் கூப்பிட்டு போயிருக்கான். இப்போ உங்க அப்பாவும் சித்தப்பனும் வந்துருவாங்க, சரியா? பாட்டி பாட்டி எங்க காணோம்? உங்க பாட்டியா? உங்க பாட்டிக்கு தலை வலிக்குதா, அதனால பாட்டி தூங்குறா. தாத்தா பாட்டி எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்காங்க. தலைவலினால பாட்டி தூங்குறாங்களா இல்ல தூங்குறதுக்காக தலைவலியா பாட்டிக்கு? எவ்வளவு அறிவா பேசுற என் பேத்தி. எம்மா, இதை மட்டும் உன் பாட்டி காதுல விழுந்துச்சு கிளி கிளின்னு கிழிச்சிருவா. அவ தூங்குறதுக்காகவே தலைவலின்னு சொல்லுவா. ஓ அப்படியா தாத்தா? நீ பாட்டி தலைவலின்னு சொன்னா அப்பாட்ட சொல்லி 2 ஊசி போட சொல்லிடுவான். அப்ப பாட்டி பயந்து தூங்கவே மாட்டாங்க. சரி சரிம்மா, போட்டுடலாம். ஹாய் நிலா குட்டி. ஐ அப்பா வந்தாச்சு தாத்தா, அப்பா வந்துட்டாவ. நிலா குட்டி, 2 நாளா அப்பாவை பார்க்காம அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணியடா. ஆமாப்பா, பாப்பா அப்பாவை ரொம்ப மிஸ்
அப்பாவும் உன்னை ரொம்ப 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 மிஸ் பண்ணேன்டா. அப்பா என்ன தூக்குங்க. ஐயோ இல்லடா, அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கல, அப்படியே பாப்பாவை தூக்க கூடாது. அப்பா போய் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து உன்னை தூக்குறேன், சரியா? சீக்கிரம் சீக்கிரம்ப்பா. இப்ப சாம் 2 நாளா நீ வீட்டுக்கே வரலையா? தம்பி போன் அடிச்சானா, போனையும் நீ எடுக்கலையா? என்னப்பா என்னாச்சு? அப்பா ஹாஸ்பிட்டல்ல 2-3 நாளாவே கேஸ் அதிகம்ப்பா. வீட்டுக்கு வந்தாலும் வீட்டுல நீங்க இருக்க மாட்டீங்களா, அதான் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா என் ஃப்ரெண்டு சரண் வீட்டுல தங்கிக்கிட்டேன்பா. அப்படியா, சரண் வீட்டுல தங்கினியா? நீ எதுவும் போன் அடிச்சு சொல்லிட வேண்டியதானே? உங்க அம்மா எவ்வளவு பயந்துட்டா தெரியுமா நீ வீட்டுக்கு வரலன்னு உடனே? அம்மாவை எங்கப்பா? அம்மாவை காணோம். வரும்போதுலயே கொஞ்சம் தலைவலி தான், இப்ப தூங்குறாப்பா. சரிப்பா, அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் போய் குளிச்சுட்டு வரேன். நிலா குட்டி, நீங்க தாத்தா கூட விளையாண்டு இருங்க, அப்பா குளிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன். நிலாக்குட்டியா அப்பா வந்தாச்சு. எருமை நிலாக்குட்டியா அப்பா பாத்துக்கிடுவாங்க. தாத்தாவுக்கு கொஞ்சம் தலைவலிக்குது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டுமா? தாத்தா நீங்களும் பாட்டி மாதிரி தூங்குறதுக்காக தள்ள வலிக்குன்னு போய் தானே சொல்றீங்க. ஐயோ இல்லடா, பிராமிசா தாத்தாவுக்கு தலை தாண்டா வலிக்குது. உங்க பாட்டிய மாதிரிலாம் தாத்தா பொய் சொல்ல மாட்டேன், உண்மையாவே தலை வலிக்குது. சரி போ, நான் வேணா அங்க உட்காந்துருக்கேன். இல்ல இல்ல வேண்டாம், பாவம் தாத்தா, நீங்க போய் தூங்க, நான் விளையாண்டே இருப்பேன், அப்பா வரதாரையும். இந்த குட்கள் சமத்தா விளையாண்டுக்கிட்டு இருங்க, அப்பா இப்ப வந்துருவான். என்ன சொன்னி ஏதும் பேசணும்னு சொன்ன, ஆனா வந்ததுல இருந்தே அமைதியா இருக்க. அண்ணனுக்கும் உனக்கும் ஏதும் பிரச்சனையா? இப்படி மாதிரி நான் அவனை பத்தி தான் பேச வந்தேனே. கரெக்டா கரெக்டா கேக்குற. உன் முகத்தை பார்த்ததுன்னே எனக்கு தெரியுதுடி, நீ ஏதோ குழப்பத்துல இருக்கன்னு. இப்போதைக்கு உனக்கு பிரச்சனைனா அது உங்க மாமியார் வீட்டை வச்சே தான் இருக்கும். அதான் அண்ணனை வச்சேன்னு சும்மா நான் கெஸ் பண்ணேன். எனக்கு பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல பூமாரி. நான் கன்சீவ் ஆனதுல இருந்து என் மாமியார் என்கிட்ட நல்லா பேசுறாங்க, என்ன நல்லா பாத்துக்கிடுறாங்க. அப்புறம் அவனும் சொல்லாண்டா என்ன நல்லாவே பாத்துக்கிடுறான். ஆனா ஒரு சின்ன குழப்பம் தான். எல்லாரும் உன்னை நல்லதா பாத்துக்கிறாங்கன்னு சொல்ற, வேற என்னடி உனக்கு குழப்பம்? கல்யாணத்துக்கு முன்னக்கூட்டியே அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கானே, நான் உன்கிட்ட சொன்னேன்ல பூமாரி. காதலிச்ச பொண்ணு இப்ப உயிரோட இல்ல, இறந்துட்டானே என்கிட்ட சொன்னானே, நான் சொன்னேன்ல. ஆமா சொன்ன. ஆனா அந்த பொண்ணு உயிரோட வந்தா. என்னது உயிரோட இருக்காளா? அவ உயிரோட இருக்காளா இல்லையான்னு எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அன்னைக்கு ஒரு கனவு வந்துச்சு, அதுல அவ உயிரோட வந்த மாதிரியும் அவளுக்கு தான் சொந்தமே அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா. நான் எந்திரிச்சு பார்த்தேன், அது கனவு. நான் ரொம்ப பயந்துட்டேன் பூமாரி. கனவா? நான் கூட கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். அதான் அண்ணனை உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டாங்களே அந்த பொண்ணு உயிரோட இல்லைன்னு. அப்புறம் ஏன் அப்புறம் அந்த உன் மேல நல்ல கேர் எடுத்து பாத்துக்கிறாங்க, அப்புறம் ஏன் நீ கண்டதையும் போட்டு குழப்பிட்டு இருக்க? அவன் என்ன நல்லாதான் பாத்துக்கிடுறான். இருந்தாலும் அந்த கனவுக்கு அப்புறம் என் மனசுக்குள்ள அந்த பொண்ணு எங்கேயும் உயிரோட இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவன்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவன் சங்கடப்படுவானே, அவன்கிட்ட கேட்கவும் ஒரு மாதிரி இருக்கு. ஆனா என் மனசு சொல்லுது அந்த பொண்ணு சாகல, உயிரோட தான் இருக்குன்னு. அதுதான் ஏன்னு எனக்கு தெரியல. என்ன சொன்னி இப்படி யாராச்சும் கனவெல்லாம் நினைச்சு போயிடுவாங்களா? நீ அந்த கனவு வந்திருந்தா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்ட. எங்க அண்ணன் உன்னை விட்டுட்டு போயிடுவானோ நீயா உன்னை நினைச்சிட்டு பயந்துட்டு இருக்க, அவ்வளவுதான். இந்த பாரு சோனி, இப்ப நீ கன்சீவா இருக்க, இந்த மாதிரி நேரத்துல ஒன்னையும் நீ போட்டு குழப்பிட்டு இருக்க கூடாது. நீ இதெல்லாம் தூர தள்ளிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். எனக்கு புரியுது. ஆனா ஆமா சோனி, உனக்கு அண்ணனுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து வேற வேற விஷயத்துக்கு தான் நீயும் அண்ணனும் சண்டை போடுவீங்க. உனக்கு அண்ணன் காதலிச்ச விஷயம் தெரியும், இருந்தாலும் அதை பத்தி நீ ஒரு நாளும் டவுட் பட்டதே கிடையாது. ஆனா எப்படி திடீர்னு உனக்கு இந்த மாதிரி அண்ணன் மேல உனக்கு டவுட் வருது? அண்ணன் அந்த பொண்ணோட போட்டோ எதுவும் வீட்டுல வச்சிருந்தாரா? நீ அதை பாத்தியா? நீ இப்போ கேட்டியே, அதுல தாண்டி எனக்கு ஒரு சின்ன குழப்பமே. யாராச்சும் ஒரு பொண்ணு லவ் பண்ணிருந்தா ஏதாச்சும் ஒரு சின்ன குழு வீட்டுல இருக்கும். ஆனா எங்க வீட்டுல அது எதுவுமே இல்லடி. நானும் இல்லாத நேரம் சரி அந்த பொண்ணோட போட்டோவோ இல்ல அவளுக்கு ஏதாச்சும் ஒரு லெட்டரோ ஒரு கிரீட்டிங் கார்டோ ஏதாச்சும் ஒரு ஞாபகார்த்தமா வச்சிருப்பானோன்னு தேடி பார்த்தேன். ஆனா வீட்டுல ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட இல்லடி. அப்படியே கம்ப்ளீட்டா பிளாங்கா இருக்குது. எப்படி அப்படி ஒரு ஆளால பண்ண முடியும்? ஆனா இவன் எப்படி அதெல்லாம் கிளியர் பண்ணா? அதுல தாண்டி எனக்கு ஒரு சின்ன டவுட் மேல வந்ததே. சோனி, அண்ணனை நீ சந்தேகப்படுறியா? அப்படிலாம் அண்ணன் இல்லடி. அண்ணன் அப்படி இருந்தா உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்களா? இந்த மாதிரி அண்ணன் மேல உனக்கு டவுட் வருது பத்தியா, இது வரக்கூடாதுன்னு தான் அண்ணன் முன்னாடியே யோசிச்சு இந்த மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிருப்பாங்களா இருக்கும். ஏண்டி அண்ணன் நீ தான் உலகன்னு பாடுறாங்க, நீ ஏண்டி அவங்க மேல இப்படி சந்தேகப்படுற?
மேல எனக்கு சந்தேகமே இல்லடி. என் கனவுல அந்த பொண்ணு உயிரோட வந்துச்சா, ஒருவேளை அந்த பொண்ணு உயிரோட இருக்குமோ? இவன் உயிரோட இருக்கான்னு சொன்னா நான் கஷ்டப்படுவேன்னு என்கிட்ட போய் சொன்னானோ? எனக்கு அந்த பொண்ணு உயிரோட இருக்கா இல்லையா அதுதான் தெரியணும்டி. அது தெரிஞ்சா என் குழப்பத்துக்கு விட கிடைச்சிரும். ஐயே, உனக்கு வந்திருக்கிறது பெரிய சந்தேக பையில. இதுல இருந்து நீ வெளியே வந்தா மட்டும்தான் நீ சந்தோஷமா இருப்ப. இத எப்படி கண்டுபிடிக்கிறது? அண்ணட்ட இத பத்தி கேட்டாதான் முடியும். அண்ணட்ட எப்படி கேக்குறது? எனக்கு எப்படியாச்சும் இத பத்தி தெரியணும்டி. இதால நான் அவனை திடீர்னு சந்தேகப்படுறேன், அப்புறம் அவன்கிட்ட நான் முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறேன்னா, அப்புறம் அவன் கோவப்படுறான், என்ன ஏதுன்னு கேட்கறேன்னா எனக்கு என்னனியோட அவன்கிட்ட சொல்ல முடியல. இதால எங்க வாழ்க்கைக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல, அதனால நான் இதை கண்டிப்பா கிளியர் பண்ணி ஆகணும்டி. நான் யார்கிட்ட கேட்கறது? வீட்லயும் எந்த போட்டோவும் எதுவுமே இல்லடி. நானும் தேடி பார்த்துட்டேன். எனக்கு அவன்கிட்ட கேட்கவும் சங்கடமா இருக்கு. என்ன பண்றது பூமாரி? சோனி, எனக்கு ஒரு ஐடியா. ஐடியாவா? என்ன? நம்ம ஏன் இது தெரியாம அங்கெங்க அலையணும்? இது தெரிஞ்சாது ஒரு ஆள் இருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டேன். ரகு அண்ணனும் கார்த்திக்கும் யாரு? க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே? ஆமா. அப்படின்னா ரகுவன எக்ஸ்லவர் பத்தி கண்டிப்பா கார்த்திக் தெரியும்ல. கார்த்திக் கிட்ட போய் அந்த பொண்ணு உயிரோட இருக்கா இல்லையான்னு கேட்டா கார்த்திக் கண்டிப்பா சொல்லிடுவார்ல. ஆமா, கார்த்தி என்னன்னா நான் மறந்தே போயிட்டேன் பாரு. எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல பூமாரி. ரொம்ப தேங்க்யூ பூமாரி. தவறு நான் போய் கேட்டா கார்த்தியனே தப்பா நினைப்பவே. அதனால நீ யதார்த்தமா கேட்ட மாதிரி கார்த்தியன்கிட்ட கேளு. அப்புறம் கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணேனே. கார்த்தியனை வேற ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு. நீ கிளம்பு. ஓகேடி சோனி, நான் உங்ககிட்ட கேட்டுட்டு என்னன்னு உனக்கு கால் பண்றேன். சொல்லு துர்கா. மேடம், நீங்க சரியான ஆளு. அந்த சைக்கோ கிட்ட என்ன மாட்டி விட்டுட்டு நீங்க போனை கட் பண்ணிட்டீங்க. நான் போனை கட் பண்ண அறிவு கெட்டவளே. அவன் வாரான்னு நான் போன்ல சொல்லிக்கிட்டே இருக்கேன். உன் போக்கஸ் ஃபுல்லா அந்த டாக்டர் சாம் மேல இருந்துச்சோ? அது நான் ஏன் அவரை ஃபோக்கஸ் பண்ண போறேன்? நீ அவனை ஃபோக்கஸ் பண்ணாம தான் நான் அவ்வளவு தூரம் போன்ல கத்திக்கிட்டே இருக்கேன். உன் காதுல விழலையோ? அது அவனை எப்படி என் வலையில விழ வைக்கலான்னு நான் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த பாரு துர்கா, நீ அந்த ஷாம மாதிரி இந்த ரகுவை நினைச்சிடாத. இவன் ஒரு சின்ன விஷயத்தோட ஷார்ப்பா கவனிப்பான். அதுல இருந்து எதையாச்சும் கண்டுபிடிச்சான் அன்னையோட நீ செத்தா. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நான் நிறைய பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்கேன். ஆனா இந்த பிரச்சனை எனக்கு ரொம்ப ரிஸ்க் மாதிரி தெரியுது. இது என் உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. என்ன சொல்ற? பாருங்க மேடம், நீங்க இல்லாட்டி எனக்கு இன்னொருத்தவங்க, அவங்க கிட்ட இதே மாதிரி நான் ஆட் பண்ணனா இதே பணத்தை நான் சம்பாதிச்சிருவேன். ஆனா அதுக்கு எனக்கு உயிர் வேணும்ல மேடம். நீ இப்ப என்ன சொல்ல வர எனக்கு புரியல. மேடம், அவன் கொஞ்ச நேரத்துல என்ன கொல்ல பார்த்துட்டான் மேடம். நான் மட்டும் கத்தாட்டி அவன் என்ன சங்க நெரிச்சே கொண்டிருப்பான் மேடம். அவன் ஒரு சைக்கோ மேடம். என்ன சைக்கோன்னு எனக்கு தெரியுமே. நான் தான் போன்ல அவன் ரூமுக்குள்ள வாரான்னு கத்திக்கிட்டே இருக்கேன். நீ காதலே வாங்கல. கொஞ்ச நேரம் நான் சொன்னதை காது கொடுத்து கேட்டிருந்தா நீ அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிருக்கலாம். இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குமா? மேடம், என்ன அவன் கண்ணிலேயே படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். திரும்ப பட்டா கொன்னுருவேன்னு சொல்லியிருக்கான் மேடம். நான் என்ன பண்றது? பார்த்துருக்கா, கொஞ்ச நாளைக்கு நீ அவன் கண்ணுல பட்டுக்கிட்டு தொலைஞ்சிடாத. கொஞ்சம் தலைமறைவாவே இரு. அதுக்கப்புறம் நமக்கு நீ ஒரு நேரம் வரல, அப்ப நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். அது அவன் கண்ணுல படாம நான் மறைஞ்சு இருக்கணும்னா எங்கேயாச்சும் தூரத்துல தனியா ரூம் புக் பண்ணி சேவ் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் என்னால வெளியெல்லாம் சாப்பிட முடியாது. அதனால நான் ஆன்லைன்ல தான் 3 நேரத்துக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கும் பணம் செலவாகும். அப்புறம் என் மேக்கப் திங்ஸ்லாம் வாங்க வெளியே வந்தா அவன் கண்ணில் நான் பட்டுக்கிட்டு தொலைஞ்சிருவேன். அதனால அதையும் நான் ஆன்லைன்ல தான் வாங்கணும். அதுக்கும் பேமெண்ட் வேணும். அதனால என்கிட்ட இப்போ மணி கம்மியாக தான் இருக்கு. அது மேடம், நீங்க கொஞ்சம் பேமெண்ட் தந்தா நல்லா இருக்கும். துர்கா, நீ வெளியே வராண்டா, ரூமுக்குள்ளே இருந்துடுறேன். ரூமுக்குள்ளே ஏண்டி உனக்கு மேக்கப் திங்ஸ்? சரி, என்னமோ இருந்து தொலை. சரி, உன் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் அனுப்பிட்டேன், எடுத்துக்கோ. கொஞ்சம் பார்த்து சூதானமா இரு. எப்போ கூப்பிடுறோன்னா அப்போ வா. போதும், போ. ஓகே மேடம். சரிண்ணா, நான் கிளம்புறேன்.
என்னம்மா உடனே கிளம்புறேன்னு சொல்ற? நான் சொன்னேனே, அதை நீ தப்பா நினைச்சிட்டியோமா? பரவாயில்லம்மா, நீங்க கூட கொஞ்ச நேரம் பேசுங்க, நான் வெயிட் பண்றேன். அண்ணா நான் அதை தப்பாவே நினைக்கல. நான் பூமாரி கிட்ட பேசணும்னு வந்ததெல்லாம் பேசிட்டோம். அப்புறம் நான் கோயிலுக்கு வந்த விஷயத்த அவன்கிட்ட சொல்லல. அப்புறம் வீட்டுல வந்து காணணும்னே தாந்தூம்னு குதிச்சுட்டு கிடப்பான். சரி நான் கிளம்புறேண்ணா. சரிம்மா, எப்படி போவ? வீட்டுல இருந்து வரமுச்சுலையும் கேப் புக் பண்ணி தானே வந்தேன். இப்பவும் கேப் புக் பண்ணிருக்கேன். நான் கிளம்புறேண்ணா. நான் வேணும்னா டிராப் பண்ணவாமா? ஏன்னா நான் போய்க்கிடுவேன். நீங்க எப்பவும் ஒரு தடவை தான் சந்திக்கிறீங்க. சரி நீங்க பேசுங்க, கண்டினியூ. நான் கிளம்புறேன். ஆமா பூமாரி, சோனி என்னமோ பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சுன்னு ஒரு மாதிரி பொடி வச்சுட்டு சொல்லிட்டு போன மாதிரி இருந்துச்சு. அப்படின்னு 2 பேரும் ரகசியம் பேசுனீங்க. அதுவா, என்னன்னு தெரியல. சோனிக்கு ரகன மேல ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு. என்னது சந்தேகமா? என்ன சந்தேகம்? அது வந்து ரகனனும் சோனியும் அவங்க ஃபாஸ்ட் லைஃப்பை பத்தி பேச முச்சுல. ரகனே சோனி கிட்ட என்னோட எக்ஸ் லவர் செத்து போயிட்டான்னு சொன்னாங்களாம். சோனி அதை அப்ப நம்பிட்டா. இப்ப அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு அந்த பொண்ணு உயிரோட இருப்பாளோன்னு இவளுக்கு ஒரு டவுட்டு. ரகனே பொய் சொல்லியிருப்பானோன்னு நினைக்கிறா. அட நாதாரி நாயே, உயிரோட இருக்க பொண்ணு செத்து போயிட்டான்னு சொல்லி அந்த பொண்ணை ஏமாத்தி வச்சிருக்க. சை, அட்லீஸ்ட் ஓடி போயிட்டேனாவது சொல்லி ஏமாத்தி வச்சிருக்கலாம்லடா படுபாவி. சரி, அவங்க இத உன்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணிருக்காங்க. அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன? அவளை நான் அப்படியே விட முடியுமா? அதுல இருந்து வெளியே கொண்டு வரது என் கடமைல்ல. நான் உன் வீட்டுல அந்த பொண்ணோட எவிடன்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு தேடி பாருன்னு சொன்னேன். ஆனா அவ தேடி பார்த்தா நான் வீட்டுல எதுவுமே இல்லையா. அப்புறம் என்ன பண்றதுன்னு குழப்பத்துல இருந்தால. அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. என்ன ஐடியா? அப்பதான் எனக்கு உங்க ஞாபகம் வந்துச்சு. நீங்களும் ரகணனும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் ரகணனோட எக்ஸ் லவரை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியல. நம்ம ஏன் குழப்பத்திலே இருக்கணும்? கார்த்திக் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு அவட்ட சொன்னேன். அவளுக்கு அந்த ஐடியா செம்மையா பிடிச்சு போச்சு. அதான் உங்ககிட்ட கேட்க சொன்னா. அட எரும மாடு, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஒரு ஃப்ரெண்டு வந்து அவ கஷ்டத்தெல்லாம் நம்ம கிட்ட சொல்லும் போது நம்ம என்ன சொல்லணும்? சரி, நீ அப்படிலாம் நினைக்காத, இப்படிலாம் நினைச்சா வாழ்க்கை சின்ன பின்னம் ஆயிடும். நீ தான் 2 வார்த்தை அவங்கள பத்தி பெருமையா சொல்லி சேர்த்து வைக்கிறத விட்டுட்டு மேலும் மேலும் ஏத்தி விட்டுட்டு இருக்க. இதுல வேற இந்த அம்மா வீட்டுல போய் போட்டோவை தேடுன்னு வேற சொல்லியிருக்காங்களாம். அது பார்த்தாதுன்னு இவருக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு என்னையும் வேற கோத்து விட்டுருக்கா. அறிவு இருக்கா பூமாரி? இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு என்ன திட்டுறீங்க? அவ குழப்பத்துல இருந்தா அவ குழப்பத்துக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைச்சா அவ அந்த அண்ணனோட சந்தோஷமா வாழவான்னு தானே நான் இப்படி சொன்னேன். நீங்க ஏன் இப்படி திட்டுறீங்க? அந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியும் தானே? இந்த பாரு, அந்த பொண்ணு யாருன்னு மட்டும் உன் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சது, அதோட உன் ஃப்ரெண்டு வாழ்க்கையே முடிஞ்சு. ஒரு சில விஷயம் நமக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. அம்மா, உனக்கு புரியாம இருக்கிறதே நல்லது. அப்புறம் புரிஞ்சிச்சுன்னா உன் ஃப்ரெண்டுக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கே போய் இந்த விஷயத்த சொல்லி உன் ஃப்ரெண்டு வாழ்க்கை இன்னையோட முடிச்சிருவ. அப்பாவும் வந்துட்டு போயிட்டாங்க. ஆட்டி தாத்தா 2 பேருமே தூங்குறாங்க. சித்தியும் வெளியே போயிட்டாங்க. பாப்பா கூட விளையாட யாருமே இல்ல. பாப்பாக்கு போர் அடிக்கி. என்னடா நிலக்குட்டி, தனியா பேசிட்டு இருக்கீங்க? யாரையுமே காணும். யாருமே இல்ல சித்தப்பா. என்னது, வீட்டுல யாருமே இல்லையா? வீட்டுல தானே பாட்டி தாத்தா, அப்புறம் உங்க அப்பா ஹாஸ்பிட்டல் இருந்து இப்பதானே வந்தான். உங்க அப்பா வீட்டுல தானே இருப்பான். அப்பா வந்தாவ. வந்துட்டு குளிச்சுட்டு அப்பா போயிட்டாங்க. அதுவும் பாட்டி தாத்தா அப்பத்துல இருந்து தூங்கிட்டே தான் இருக்காங்க சித்தப்பா. அச்சோ, அப்ப நிலாக்குட்டி தனியாவா இருக்கு? உங்க அப்பா வந்தோடனே எங்க போனா? அது அது இங்க கிட்ட வாங்க. என்னடா, யாருக்கும் தெரியக்கூடாதோ, ரகசியமோ? ஆமா, அப்பா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஓ, அப்ப ரகசியமா தான் இருக்கும். இதோ நில்லு, சித்தப்பா கிட்ட வரேன். இவ்வளவு கிட்ட போதுமா? இப்ப சொல்லுங்க, உங்க அப்பா எங்க போயிருக்கான்? அது பவி அம்மாவை நம் வீட்டுக்கு கூட்டு வர போயிருக்காங்க. சரி, அப்போ நிலா குட்டிக்கு வீட்டுக்கு அம்மா வர போறாங்களா? சரி, அப்போ ரகசியம் தான், யார்கிட்டயும் சொல்லாண்டா. நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் சித்திய கூட்டு வரேன். நிலா குட்டி கூட சித்தி விளையாடுவாள்ல, என் செல்லம்.
போகும்போது நம்ம கொடுத்துட்டு போன பழமும் பாலும் அப்படியே அச்ச இடத்துல இருக்கு. சாப்பிட்டவே இல்ல. எங்க போன இவ? சோனி, சோனி ரூம்ல எங்கேயுமே காணும். கீழே நிலா மட்டும்தான் இருக்கிறா. அப்போ இவ எங்க போயிருப்பா? நிலா குட்டி, ரூம்ல உங்க சித்திய எங்கேயுமே காணுமேடா. உங்க சித்திய பாத்தியா? சித்தி எங்கயோ போனாங்க. என்னது, எங்கேயோ போனாங்களா? எங்க? அதான் அங்கயோ போனாங்க. அதான்டா, எங்க எங்க போனா ஏதாச்சும் சொன்னாலா? அதான் எங்கயோ போனாங்க சொன்னல்ல. ஐயோ, என் நிலா குட்டிக்கு கோவம் வந்துட்டா. சரி சரி, அவ எங்கேயோ போயிட்டு போட்டோம். நீங்க நார்மலா இருக்குங்க. சொல்லினே இருக்க. சித்தப்பா திருப்பி திருப்பி கேட்கான். சித்தப்பா, பாப்பா பால் போடுறேன், பால் விளையாடுமா? நானா? ஆமா சித்தப்பா, யார் இருக்கா வேற? எல்லாம் வெளிய போயாச்சு. நம்ம 2 பேர் தானே இருக்கோம். நம்ம 2 பேரும் பால் விளையாடு. உட்காருங்க. சரிடா. சித்தப்பா பால் போடுவேனா? நிலா குட்டி கரெக்டா பிடிக்கணுமா? எங்க பிடிக்க பாக்கலாம்? போடுங்க சித்தப்பா, நான் பிடிக்கேன். எங்க போனா இவ? நான் போயிட்டு உடனே வந்துருவேன்னு சொல்லித்தானே போனேன். அந்த கேப்ல இவ எங்க போனா? சரி போறவ அட்லீஸ்ட் நான் இங்க போறேன் அங்க போறேன்னு நமக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. அதுவும் பண்ணல. இந்த மாதிரி நேரத்துல அவ தனியா எங்க போனா? சித்தப்பா பால் போடுங்க. பாப்பா எவ்வளவு நேரம் கை நீட்டே நிக்கிறேன். ஐயோ சாரிடா, தோ போடுறேன். லொகேஷன் தான் கேப் போனோம். இன்னும் காணோம். சரி கொஞ்சம் தள்ளி போய் பாப்போம். துளசி பார்த்து. கோவக்கார கிளியே என கொத்தி விட்டு போகாதே, அருவாமனைய போல நீ புருவம் தூக்கி காட்டாதே. ஏதோ ஏதோ கொஞ்சம் சலி கூடுதே, அட காதல் இதுதானா? ஏனோ ஏனோ நெஞ்சம் கூட சாயுதே, அட காதல் இதுதானா? கோவக்கார கிளியே என கொத்தி விட்டு போகாதே, அருவாமனையம் போல நீ புருவம் தூக்கி காட்டாதே. சாரிங்க, உங்க பின்னாடி கார் வந்துச்சு, நீங்க கவனிக்கல. அதான் பிடிச்சேன். ஐ எம் ரியலி சாரிங்க. ஹெல்மெட் போட்டவன் யாரா இருப்பான்? ஒருவேளை அவனா இருப்பானா? எலி, என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க? நான் என்ன பண்ணேன்? சுத்தம் எதுக்கு வந்தேன்றதையே மறுத்து என்ன பண்ணணும்னு வேற கேக்குற. ஏய், எதுக்கு இந்த ஊருக்கு வந்து நீ துளசி பின்னாடியே சுத்துற? துளசிய போட்டு தள்ளுறதுக்கு தானே. ஆனா நீ இன்னைக்கு என்ன விஷயம் பண்ணி வச்சிருக்க? தெரியும்டா, அவ சாவு என் கையில தான். அவளை கொல்லாம நான் விட மாட்டேன். ஆனா இன்னைக்கு கால் மோத பார்த்துச்சுல்ல. முட்டாள் முட்டாள், நீ துளசிய கொண்டுண்டா கூட போலீஸ் கண்டுபிடிச்சு உன் மேல கொலை கேஸ் போட சான்ஸ் உண்டு. ஆனா இன்னைக்கு தானாவே கார்ல ஆக்சிடென்ட் ஆகணும் போன விட இப்படி தடுத்து நீ பாட்டு காப்பாத்தி வச்சிருக்கேடா. இன்னைக்கு அவளாவே கார்ல ஆக்சிடென்ட் ஆகி செத்துருப்பா. நீ அவளை போய் காப்பாத்தி வச்சிருக்கேடா, அறிவு கட்டவனே. அவ சாவு இப்படிலாம் இருக்கக்கூடாது. அவளை நான் என் கையால தான்டா கொல்லணும். இங்க எனக்கெல்லாம் உன் மேல நம்பிக்கையே இல்லப்பா. இப்போ அவளாவே கார்ல ஆக்சிடென்ட் ஆகி செத்துருப்பா. அதே நீ தடுத்துட்ட. இதுல நீ அடிச்சு அவளை கொல்ல போறியா? எனக்கு என்ன தோணுதுன்னா, உனக்கு துளசி மேல இருக்கிற அந்த பழைய காதல் இன்னும் அப்படியே இருக்குன்னு தான் தோணுது. அவன் மேல எனக்கு காதல் இருக்கா? நோ நோ நெவர். நீ யாருடா அதை சொல்றதுக்கு? ஆச்சி, நான் உன் மனசாச்சுடா.
உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, நீ மனசுல என்ன நினைக்கிற எல்லாமே எனக்கு தெரியும். இவரு பெரிய பருப்பு, இந்த மயிருக்கு எல்லாமே தெரியும். மூடிட்டு போ. ஹலோ மச்சான்,